பிக் பாஸில் முதல் ப்ரோமோ வெளியிட்டாங்க. முதல் ப்ரோமோ வந்து யூடியூப்பில் விடவே இல்லைன்னே சொன்னாங்க. அதுங்கடுத்து நம்மளுக்கு இன்னும் அப்டேட் வராமல் இருந்துச்சு. ஆனால் இன்ஸ்டாவில் கரெக்டாக 9 மணிக்கே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்லேயே விட்டுட்டாங்க. ஏன் யூடியூப்பில் போடலன்னு சொல்லி தெரில. சரி வாங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோ பற்றி டிஸ்கஷன் பண்ணிடலாம். எஃப்ஜேக்கு கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சம்பவம் இந்த வாரம் விஜய் சேதுபதி அவங்க வச்சு செய்ய போகிறாங்க. நம்ம எஃப்ஜே மட்டும் வச்சு செய்யணும்னு என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எஃப்ஜேக்கு பாருக்கு சண்டை வருது. அதில் ஆன்ட்டி சொல்லுங்கள் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஆன்ட்டின்னு கூப்பிட்டுறாங்க விஜய் பாருவை. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு கண்டென்ட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரிகர் பண்ணி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. எஃப்ஜே வந்து பார்வை ஓரக்கட்டி பேசுகிற மாதிரி தான் தெரிஞ்சுது. என்ன விஷயம் நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே டாஸ்க் நடந்துகிட்ருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. க்ளீன் டாஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்த மாதிரி டாஸ்க் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டாஸ்க் விளாண்டுருக்கும் போது எல்லாத்துக்கும் பசிக்கும். சமையல் அவங்க என்ன பண்ணி கேட்குறாங்களோ சமைச்சு தரதான் இவங்களோட வேலை. சாம்பார் ஸ்குவாட் டீமு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமைச்சு தர சொல்லி நம்ம கனி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம விஜய் பாட்டு ஏற்கனவே இந்த மாதிரி சமைக்கிற மாதிரி சமைங்க, கொடுக்காதீங்க, அது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை வந்து விஜய் பார் வந்து நம்ம சாண்ட்ரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சமைக்கிறதும் இவங்களே சொல்லிடுறாங்க. கொடுக்குற மாதிரி கொடுக்காம இவங்க நல்ல பையன் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு பார் வந்து சாண்ட்ரோட்ட சொன்ன உடனே கணீர்ன்ட்டு இனிமேல் நான் சமைக்கிற டீம்லேயே இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம விஜய் பாரும் சாண்ட்ரோ 2 பேரும் கையை தட்டிக்கிறாங்கன்னு சொல்லாங்க. அவங்க போட்ட பிளான் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா கனி சமையல் வச்சு எத்தனை நாள் ஓட்டுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க. நிரந்தரமாக வெளியே போயிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல, விசுவர்ப்பாக தான் தெரியும். வெளியே போனதுக்கப்புறம் எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா விஜய் பாரு பார்த்து உங்கள் அண்ணனை தான் வெளியே தாட்டி விட்டா எல்லா காலையும் விழுகிற மாதிரி விழுந்து அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணி இவங்களே ட்ரிகர் பண்ணி விட்றியா. அதான் கனி டீமில் தானே எஃப்ஜே இருக்காங்க. அந்த குரூப் இசம் வச்சு தான் நம்ம எஃப்ஜே வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. உடனே விஜய் பாருன்ட்டு ஏதோ ஒன்று சட்டி தூக்கிட்டு வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிகர் பண்ணி பேசிடுறாங்க. அதுக்கு எஃப்ஜே இருன்ட்டு ஏன் பாரு இப்படி பேசுகிறேன்னு கேட்டிருந்தாவது பரவாயில்ல, வேறு ஏதோ போட்ட பேர் வச்சுருந்தா கூப்பிட்டா பரவாயில்ல, சொல்லுங்கள் ஆண்டி இப்படி தான் இது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டின்னு கூப்பிட்டுறாங்க. அப்பயே கடுப்பாயிடுறாங்க. விஜய் பாரு பல்ல கடிச்சிட்டு அப்படி வராங்க. அப்படி தான் ப்ரோமோ கட்டாயிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு ஃபஸ்ட் ப்ரோமோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பை வியூவர்ஸ்.